காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க நம்ம இந்த யூடியூபர் இர்ஃபான், நம்ம இர்ஃபானை பற்றி பேசவும் மாட்டோம். ஸோ இது போன்ற செய்திகளை நம்ம சமூகத்தில் சொல்லி தான் தீரணும். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அதை தாண்டி மார்க்கத்திலையும் சொன்ன விஷயம். ஸோ இந்த இரண்டையும் நம்ம இங்கே பார்க்கணும். என்னென்னா, உங்களுக்கு இறைவன் நாடி ஒரு குழந்தைன்னு கிடச்சிருச்சு அப்படின்னா, அந்த குழந்தை உண்டானதிலிருந்து அது டெலிவரி வரைக்கும் அந்த பெண்ணை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேராக பார்த்துக்குங்க, நல்ல உணவுகளை கொடுங்க, நல்ல முறையில் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அது அமல், ஒரு முஸ்லீமாக உங்களுக்கு ஒரு அமல், உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஸோ அந்த நிலையில் இறைவன் எதை நாடி இருக்காங்கிறது தெரிஞ்சுக்க தயவு செய்து விரும்பாதீங்க. அது ஆணா பெண்ணா எதாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். பெண்ணாக இருந்தால் இரட்டிப்பு சந்தோஷம். காரணம் ஏன், இன்றைக்கி பெண் குழந்தைகளை கொண்டாடுகிறார்கள். முன்பு ஒரு காலம் இருந்துச்சு, பெண் குழந்தை இந்த பிறந்தாலே புதைச்சிருவாங்க, பெண் குழந்தை வீட்டுக்கு ஆகாது, அந்த பெண் குழந்தாலே வந்து ஒரு சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. இன்றைக்கி பெண் குழந்தையை செல்வமாக பார்க்கிறார்கள். அந்தளவு மனநிலை மாறி இருக்குது. அப்போ நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க செயல், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த குழந்தை ஆணா பெண்ணா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்பது நிச்சயமாக ஒரு ஆபத்து தான். பல நபர்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா செலிப்ரேஷன் பண்ணலாம். அப்படி கிடையாது. இறைவன் உருவாக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த உருவாக்கக்கூடிய நிலை என்பது எப்போ வந்து ஃபில்ஃபில் ஆகும்னா அது வெளியே வரக்கூடிய சந்தோஷம் தான். ஒரு நர்ஸு சொல்கிறா, உங்களுக்கு என்ன குழந்தைன்னு கேட்கக்கூடிய சமயத்தில் அவங்க வாயிலேருந்து உங்களுக்கு ஒரு பெண் ஆண் சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு தான் உள்ளளவு மகிழ்ச்சியான சந்தோஷம். ஆனால் அதை முன்னாடி தெரிஞ்சுக்கிறது என்பது மார்க் அடிப்படையிலும் தவறு, இந்திய அரசியலமைப்பு சட்ட அடிப்படையிலும் தவறு. அதைத்தான் இர்ஃபான் செஞ்சுருக்காரு. எங்கன்னா இங்கே செஞ்சால் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு லண்டனில் போய் செஞ்சுருக்காரு. லண்டனில் போய் செஞ்சுட்டு அதை சர்ப்ரைஸாக வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துகிறாராமா. அதை ஒரு கார்டு வச்சு துப்பாக்கி வச்சு சுட்டு அதில் வந்து ஃபீமேல்னு வந்த பின்னாடி அப்படியே குதிச்சு கண்ணீர் மல்க, இதெல்லாம் இந்த செயற்கையான சந்தோஷம் போல். இது சந்தோஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பிருந்த சந்தோஷத்தோடு இது குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். முன்பு நமது முன்னோர்கள் எப்படி சந்தோஷம் அடைந்தார்களோ அதை விட இது குறைவு. முன்பெல்லாம் வந்து இந்த டெலிவரி டைமில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கே, அல்லாஹு அக்பர், அது ஆரோக்கியமான சூழலில் ஒரு பெண்ணும் ஆணும் கிடைக்கக்கூடிய சமயத்தில் அந்த தகப்பனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும், மற்றற்ற மகிழ்ச்சி. ஸோ அந்த சந்தோஷத்திற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த செயற்கை சந்தோஷம், நான் என்னுடைய இந்த சந்தோஷத்தை நான் வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ கிளிப் எடுத்து வெளியே போடுறது, அதன் மூலம் வியூஸ் வர்றது, அதன் மூலம் வருமானம் வர்றது. ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் அது வந்து வருமான ரீதியாக நான் பார்க்கல. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் வெளிப்படுத்துவது என்பது அது உங்களுக்கும் உங்களுடைய வியூவர்ஸுக்கு உண்டானது. ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் கூடுதலாக நீங்கள் மார்க்கத்தை பெறக்கூடியவராக இருந்தீங்கன்னா மார்க்கத்தின் அடிப்படையில் இது மிகப்பெரிய குற்றம். இப்போ தயவு செய்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணு தெரிஞ்சுக்காதீங்க. ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, ஏன் பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது, பார்த்தோன்னா சந்தோஷம் தானே? இல்லை, பல நபர்கள் பல கையவர்கள் பெண் குழந்தையாக இருந்தால் பிறந்த பின்னாடி கொண்டுறானுங்க. இன்றைக்கி இருக்குது, நரபலி கொடுக்குறாங்க. ஆண் குழந்தையாக தான் வச்சுக்குவாங்க. இந்த பழக்கம் இன்றைக்கி இருக்குங்க. ஆண் குழந்தைனா வச்சுக்குவாங்க, இன்னும் பல இடங்களில் பெண் குழந்தையாக தான் கொண்டுருவாங்க. அப்போ இல்லீகலாக பணம் கொடுத்து இப்படி பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறனால தான் இந்த சமூகத்தில் இன்றைக்கி அரசு வந்து இதை தடை செஞ்சுருக்கு, முன்கூட்டியே பார்ப்பது தவறு அப்படின்னு. ஸோ இதை நீ சந்தோஷமாக பார்க்கலாம், நான் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையே தவறு. ஸோ அதனால தான் சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா இர்ஃபானுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இர்ஃபானுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை என்னென்னா, உன் சந்தோஷத்தை எல்லையா உனக்கு பணம் இருக்குது, வருமானம் இருக்குது, ரொம்ப அதிகமான உள்ள செலவு செய்கிற, தப்பு இல்லை, விருப்பத்துக்கு செய்ய. ஆனால் கொஞ்சம் இறையச்சத்தோடு இறைப்பற்றோடு இது போன்ற செயல்பாடுகள்லேருந்து தவிர்த்துரு. எந்த அளவு இறை விஷயத்தை இறை கட்டளையை நம்ம பேணி நடக்கின்றோமோ அந்த அளவு இந்த சமூகத்தில் நமக்கு மதிப்பும் கண்ணியமும் கிடைக்கும், இறைவன் பாலில் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நம்ம சந்தோஷத்திற்காக இறைவனை கோபப்படுத்தினோம்னா நிச்சயமாக நாம் நிரந்தர சந்தோஷத்தை அடைய மாட்டோம். அது ஒரு செயற்கையாக இருக்கும். அந்த சந்தோஷத்தில் லைஃப் இருக்காது, மன மகிழ்ச்சி இருக்காது, அது கொஞ்ச நாள் தான் நீடிக்கும். அப்போ இறைவனுடைய சாபத்திற்கும் இறைவனுடைய கோபத்திற்கும் ஆளாகாமல் நாம் நம் வாழ்க்கையை உன் காசு எவ்வளோ செலவு பண்ணி வேணாலும் சந்தோஷம் அடை. அப்போ நிச்சயமாக மார்க் அடிப்படையில் இது தவறான செயலாக காணப்படுகிறது. இர்ஃபானை நம்ம இழுத்து போட்டு அவனுக்கு அட்வைஸ் சொல்கிறது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு செய்ய வேண்டிய கட்டாய கடமையெல்லாம் இல்லை. ஒரு அன்பு சகோதரனுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக தான் இதை நம்ம சொல்கிறோம். தவிர இர்ஃபானை விமர்சிப்பதன் மூலம் நம்ம பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காரணம், சமூக வலைதளங்களில் பல நபர்கள் பார்க்குறாங்க, பல நபர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ இர்ஃபான் இன்னும் பல்வேறு முஸ்லீம் ஆக்டிவிட்டிஸ்டாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் முதல் நான் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன். அது பிரச்சனை கிடையாது. என்னை நான் சொல்லக்கூடிய சமயத்தில் என்னை நான் முன்னிறுத்தி தான் பேசுகிறேன். இப்போ நான் வந்து கடந்த வந்த பாதையில் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நான் உங்களுக்கு ஷேர் சொல்லணுன்னா எனது பாப்பாவுக்கு 2 வயசு ஆச்சு, அலிசா அல்மாஸ்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ கோயம்புத்தூருடைய அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய சமயத்தில் அது ஆனா பெண்ணா நான் தெரிஞ்சுக்க விரும்பலை. ஏன்னா மார்க் அடிப்படையில் தவிர அதை வந்து முற்றுமுழுதாக அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் அந்த தருணம் இருக்குல்ல, மறக்கவே முடியாது. சொல்லக்கூடிய செய்தி அந்த நர்ஸு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்க, நான் தான் முதலாக போய் குழந்தைய கையில் வாங்குறேன். ஆர்வமாக சைன் பண்ணாமல் ஆர்வமாக கேட்குறேன், ஆனா பண்ணான்னு. ஏன்னா மனசுக்குள்ளே வந்து இறைவன்ட்ட நான் கேட்டது பெண், யாரெல்லாம் பெண் எனக்கு கூட. ஏன்னா நமக்கு கேட்கறது நம்மளுக்கு அந்த உரிமை இருக்குது. டிசைட் பண்ணுறது அவன் தான், எது சரியாக இருக்கும்னு அவன் தான் பார்த்து கொடுப்பான். எதாக இருந்தாலும் ஓகே, என்னால் கேட்குறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்படி தொடர்ந்து கேட்ட துவாவை இறைவன் ஏற்றுக்கொண்டால்
அந்த அடிப்படையில் பெண் குழந்தை என்று அந்த நர்ஸு சொல்ல நான் கேட்டு அந்த இடத்துல குழந்தையை வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு இறைவனுக்கு சுஜூது செய்து நன்றி செலுத்தினேன். ஸோ இந்த மூமெண்ட் என்பது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ மகிழ்ச்சியான தருணம். ஸோ இது போன்ற மார்க் அடிப்படையில் அந்த மகிழ்ச்சி எடுப்பது என்பது நிச்சயமாக ஆரோக்கியமான செயலாக காணப்படும். ஸோ அதையே அநேக நபர்களும் பின்பற்ற வேண்டும் என்பது எனது ஆசையாக காணப்படுகிறது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.